வணக்கம். 1/2/2026 ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்றைய திதி இன்று அதிகாலை 4:40 வரை சதுர்தசி, அதன் முன்பு பௌர்ணமி. இன்றைய நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 1:53 வரை புனர்பூசம், அதன் முன்பு பூசம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 1:53 வரை கேட்டை, அதன் முன்பு மூலம். கவனமாக இருக்க வேண்டிய ராசியில் தனுசு ராசி என்பர்கள். மேசராசி என்பர்களே, இன்று பூர்வீக சொத்துக்களை வாங்க விற்க ஏற்ற நாள். தாய் வீட்டு உறவினர்களின் வழி நன்மை உண்டு. சிரராசி அன்பர்களே, எக்காரியத்திலும் பதட்டப்படாமல் நிதானமாக செயல்படவும் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது. மிதுனராசி அன்பர்களே, இன்று சொல்வாக்கு செல்வாக்கு மேலோங்கும் நாள். எடுக்கும் அனைத்து காரியங்களும் காரிய வெற்றி பெறுவீர்கள். தாராள தனவரவு இன்று உண்டு. கடகராசி அன்பர்களே, இன்று வீண் விரயங்கள் வீண் அலைச்சலை காட்டுகிறது. மனம் ஒரு குழப்பமான நிலையிலே இருக்கும். எனவே எக்காரியத்திலும் பதட்டப்படாமல் நிதானமாக செயல்படவும். சிம்மராசி என்பர்களே, இன்று வீண் விரயம் வீண் அலைச்சலை காட்டுகிறது. எனவே எக்காரியத்திலும் மிகுந்த முன்னெச்சரிக்கையுடன் செயல்படவும் பிறருடன் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்க்கவும். கன்னிராசி என்பர்களே, இன்று தொழிலில் அமோக வெற்றி உண்டு. எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் காரிய வெற்றி பெறுவீர்கள். துலாம் ராசி என்பர்களே, இன்று செய்யும் முயற்சிகளில் சிறு சிறு தடை தாமதங்கள் குறுக்கீடு ஏற்படும். எனவே எக்காரியத்திலும் பதற்றமின்றி நிதானமாக செயல்படவும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் காரிய வெற்றி பெறுவீர்கள். தாராள தனவரவு உண்டு. இன்று நீங்கள் நினைத்த அனைத்து காரியத்திலும் செய்து முடித்து நிம்மதி பெறுவீர்கள். இன்று ஒரு கதாநாயகனைப் போல ஜொலிப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திராஷ்டமம் தொடர்வதால் எக்காரியத்திலும் மிகுந்த விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவது நல்லது. வீண் விரயம் வீண் அலைச்சலை காட்டுகிறது. எனவே எதிலும் கவனமுடன் செயல்படவும். மகராசி அன்பர்களே, இன்று எதிரிகளின் பலம் மேலோங்கி காணப்படுகிறது. கணவன் மனைக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிறருடன் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. கும்பராசி என்பர்களே, இன்று வீண் விரயம் வீண் அலைச்சலை காட்டுகிறது. எனவே எக்காரியத்திலும் பதட்டமின்றி நிதானமாக செயல்படவும் பிறருடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும். மீனராசி என்பர்களே, நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். எனவே எக்காரியத்திலும் பதட்டப்படாமல் நிதானமாக செயல்படவும் பிறருடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும். வணக்கம். யூடியூப் என்பவரை நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். மற்றொரு பதிவில் சந்திப்போம்.